மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி அவங்க அம்மா சாரதாவை காணான்னு சொல்லி வீட்டில் எல்லா பக்கட்டும் தேடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கும்போது கோயிலெலாம் போய் பார்க்குறாங்க. இப்போ ரொம்பவுமே கவலையாக அழுது இப்போ அப்படியே ரொம்ப கவலையாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கங்கா யமுனாகிட்டையும் பேசுகிறாங்க. அவங்களும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நீ பேசுகிற விஷயம் சாதாரணமானதுன்னு நினச்சோம், ஆனால் நீ ரொம்ப அம்மாவை பேசிட்ட, அதனால தான் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் சொல்கிறாங்க. காவேரிக்கு பாவம் ரொம்ப கவலையாயிடுது. வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே சாயந்தரம் இருட்டாயிடுது. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழுதுகிட்டே ஃபோன் எடுக்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்கிட்ட ஃபோன் பண்ணும்போது விஜய் காவேரி அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஏற்கனவே பிரச்சனை நடந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா காவேரி அழுகுறாங்க. இப்போ விஜய் அப்படியே பதட்டம் ஆயிடுறாரு. இப்போ வந்து கேட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் காவேரிக்கு வந்து சமாதானம் சொல்லி கவலைப்படாதீங்க, அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் காவேரி சொல்கிறாங்க. ஒன்றும் இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னேன், அதனால தான் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா காரில் இப்போ விஜயும் காவேரியும் சேர்ந்து இப்போ சாரதாவை தேடுறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா சாரதாவை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியோட கை மேலே விஜய் கை வச்சு சமாதானம் சொல்லி கவலைப்படாதீங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானம் சொல்லியே கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி அப்படியே ரொம்ப கண் கலங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சாரதா பேக்கோட ஏதோ கையில் சாப்பாடு இந்த மாதிரி ஏதோ வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து வராங்க. இப்போ விஜய் வந்து அதான் அந்த பக்கத்து போகும்போது காவேரி பார்த்துடுறாங்க. நிறுத்தி எல்லாம் எதுன்னு கேட்கும்போது சாரதா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ தானே சொன்ன அந்த வீட்டில் ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி நான் இருக்கணும்னு, நீயே அந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காவேரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜய் 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. வாங்க வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேக்கை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு காவேரிட்ட சொல்லி சாரதாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. காவேரியும் சாரதாவை சமாதானப்படுத்தி அப்படியே காரு கூட்டிகிட்டு வராங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது வீக்கெண்ட் எபிசோட் என்ன இப்படி ரொம்ப சாதாரணமாக முடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இதை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த 2-3 வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமைக்கான எபிசோட் வந்து சுவாரஸ்யம் ரொம்ப குறைவாக தான் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னமோ தெரில நம்ம மகாநதி சீரியலோட டைமிங்கையும் பார்த்தா மாற்றிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்திலேருந்தே நம்ம விஜய் காவேரிக்காக தான் இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம பிரவீன் சார் வந்து ரொம்ப சூப்பரான டேரக்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக செம பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்து கதையை சும்மா வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிடுவார். அது எப்போயிலேருந்து தான் ஆரம்பிப்பார் அப்படிங்கிறதான் தெரில. கடந்த 2 வாரமாக கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நம்ம விஜய் காவேரியோட விஷயத்தை எமோஷனல் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டோரி தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதை ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரொமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.